எனக்கு தங்க நகை மேல ஆசை இல்லைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு பழிய என் மேல போடுறீங்களே அத்தை. உன் அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அதுக்கப்புறம் தெரியும் யாரு யார் மேல பழி போடுறாங்கன்னு. வந்துட்டாங்க. வாங்க தம்பி, உள்ள வாமா. மாமா இல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் உள்ள வர வேண்டாம். நீங்க இப்படியே கிளம்புங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். என்னம்மா இப்படி சொல்ற? எங்களை வர சொன்னாங்களாமே, அதுக்குதான் ஆதி கூப்பிட்டு வந்தாங்க. ஐயோ தெரியும்னா, ஆனா இது எங்க வீட்டு பிரச்சனை. இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். என்ன சந்தியா இப்படி பேசுற? முதல்ல என்ன பிரச்சனை உனக்கு? அத கூட பேச வேண்டாமா? ஐயோ வேண்டாம், நீ சொன்னா கேளுங்களே. நான் அப்புறமா பேசுறேன் ப்ளீஸ். இப்படி வாசலோட அனுப்புறேன்னு நீங்க நினைக்க வேண்டாமே. இது குடும்ப பிரச்சனை. யாரோ 4 பேருக்கு தெரியறத நான் விரும்பல. நீங்க கிளம்புங்க, நான் கால் பண்றேன். சந்தியா கொஞ்சம் பொறுமையா இருமா. அவங்க ஒண்ணு வேற யாரோ இல்லையே. வீட்டு பிரச்சனை படி தாண்டாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அண்ணா அண்ணி, நீங்க எனக்காக ஓடி வந்த வரைக்கும் ரொம்ப நன்றி. ஆனா இப்ப கெஞ்சி கேக்குற ப்ளீஸ், நீங்க தலையிடாதீங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க இப்ப கிளம்புங்க ப்ளீஸ். சரிம்மா, நாங்க வரோம். சந்தியா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. இந்த சூழ்நிலையிலையும் இந்த குடும்பத்து மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற உன் பக்குவமே எனக்கு புரியுது. சிவகாமிக்கு இதெல்லாம் புரியலமா. அதனாலதான் கோவத்துல அவ பாட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவளை பேச விடாம அடக்குனா இன்னும் ஆக்ரோஷம் ஆயிடுவா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, சீக்கிரமே அவ அமைதி ஆயிடுவா. சந்தியா, உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு புரியுதுமா. நீ யாருக்கும் இத விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையா எங்க பிரச்சனை சிவகாமி மட்டும் இல்ல. அவளை ஏத்தி விடுற செந்தில், அர்ச்சனா, பார்வதி, தோ இங்க நிக்கிறானே ஆதி, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றாங்க. அவங்க நான் பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் உன் பக்கம் தான் நிப்பேன். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. வாமா. என்ன புள்ள வந்தா நாம மாட்டிக்குவோன்னு உன் அண்ணன் அப்படியே அனுப்பி வச்சிட்டியா? அத்தை இல்ல. இவ சொன்னதும் அவங்களும் மறு பேச்சு பேசாம போயிட்டாங்க பாத்தீங்களா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சிவகாமி. சம்மந்தி வீட்டுக்காரங்க இப்படி வாசலோட போறாங்களேன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு மனசுல பதபதப்பு இருக்கா? பெரிய சம்மந்தி வீட்டுக்காரங்க, நீங்க சும்மா இருங்க. டேய், எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. கூட பிறந்தவங்கன்னா எப்படி இருக்கணும்னு இவங்கள பார்த்து நீங்க கத்துக்கோங்க.
செந்திலு பாத்தியாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் சரவணனும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்க. அதுவும் இவளால. ஆனா இவ அவ அண்ணனை விட்டு கொடுக்காம எப்படி வாசலோட தப்பிக்க வச்சான்னு பாத்தியா? யாரு? ஹலோ. நான் அனிதா பேசுறேன். சந்தியா இல்லையா? நீங்க அப்புறமா கூப்பிடுங்க. ஹலோ ஹலோ. என்ன சரவணா, சந்தியா யாரு சந்தியா யாரு நீ கேட்டல, இப்ப தெரிஞ்சதா சந்தியா யாருன்னு? அவ எப்பவுமே அவ அண்ணனுக்கு தங்கச்சி மட்டும்தான். உனக்கு பொண்டாட்டியாவோ இந்த வீட்டுக்கு மருமகளாவோ அவளால இருக்கவே முடியாது. அத்தை, இங்க பாருமா சந்தியா, இந்த வீட்ல இருக்கிற எல்லா நகையும் உன்னோடதுதான், சரியா? நீ எதை வேணாலும் எடுத்து போட்டுக்கோ, இல்லனா பூட்டி கூட வை. அதுவும் இல்லனா பேங்க்ல கொண்டு போய் அடமானம் வச்சுக்கோ, சரியா? உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை நல்லா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேமா. நீ எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த வீட்ல இருக்க போற. உன் அண்ணன் கூட உன்னை அனுப்பி வைக்கும் போது அந்த நகை கிடைக்கலன்னா அதுக்கு உண்டான பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். தேடி தேடி ஒன்ன மாதிரி ஒரு மருமகளை நான் கூட்டிட்டு வந்ததுக்கு இது எனக்கு கிடைச்ச தண்டனை நான் நினைச்சுக்கிறேன். சந்தியாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இப்படிதான் போகுதா? எப்படிதான் அவ அந்த வீட்டில் குடும்பம் நடத்துறாளோ தெரியலையே. தப்புனா விட்டுட்டு கிளம்பி வர வேண்டியதானே? நல்லா படிச்சவ தானே, ஏன் இவ்வளோ யோசிக்கிறா? இங்கேயே கடந்து கஷ்டப்படணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? சந்தியா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். போங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. போடி. ரொம்ப நன்றி சந்தியா, நீ என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பொறுமையா இருந்த பாரு. இப்பவும் சொல்றேன், சிவகாமி உன்னை சீக்கிரம் புரிஞ்சுப்பா. நீயும் சரவணனும் சந்தோஷமா இங்க வாழதாமா போறீங்க. இவ இங்க இருக்கிற நகை எடுத்துட்டு போய் இவ அண்ணன் கிட்ட கொடுத்து பேங்க்ல அடமானம் வைக்க சொல்லியிருக்கா. உள்ள வந்தா நாம மாட்டிக்குவோன்னு உன் அண்ணன் அப்படியே அனுப்பி வச்சிட்டியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. எங்க அம்மா உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறாங்களே. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுதுங்க. எனக்கு வீட்டு வேலை செய்ய தெரியல, குடும்ப பொறுப்பு இல்ல, ஏன் படிக்கலன்னு சொல்லி ஏமாத்திட்டேன்னு கூட சொல்லட்டும். ஆனா நான் திருடிட்டேன்னு சொல்றாங்களே, என்னங்க அநியாயம் இது? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் ஒரு குண்டூசிய கூட யார்கிட்ட இருந்தும் எடுத்தது இல்ல. ஆனா அத்தை, நான் அவங்க மேல திருட்டு பழிய போடுறதுக்காக நான் தான் நகையை திருடிட்டேன்னு சொல்றாங்க. உங்க வழி எனக்கு 100% புரியுதுங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை, அதுவும் இத்தனை பேருக்கு மத்தியில அவமானம் வேற. மனசுக்கு ரொம்ப ரணமா தான் இருக்கும். நீங்க இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம் தான். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும்.
மாமா கூட புரிஞ்சுக்கிறாரு. செந்தில், அர்ச்சனா, பார்வதி இவங்கெல்லாம் வேணும்னே புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறாங்க. அதனால அவங்கள பத்தி நான் கவலைப்படல. ஆனா அத்தை, ஏன் என்ன பத்தி இப்படி நினைக்கணும்? எங்க அப்பா அம்மா என்ன ஒண்ணும் திருட்டு புத்தியோட வளர்க்கலங்க. ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவங்க தான் ஏதோ தெரியாதனமா பேசுறாங்கன்னா நீங்களுமா? இது வாய் தவறி சொல்ற வார்த்தை இல்லைங்க. நீதான் எடுத்த, ஏன் மேல பழிய போடுறதுக்காக நீதான் அதை திருடினன்னு நேத்துல இருந்து எத்தனை தடவை அதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒவ்வொரு ரூமா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு அங்க பாருன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ராத்திரி நீங்க தூங்கிட்டீங்க, எனக்கு ஒரு பொட்டு தூக்கம் வரல. மனசு கடந்து புழுங்குது, தவிக்குது. நாம என்ன தப்பு செஞ்சோம், ஏன் இப்படி செய்யாத தப்புக்கு அவங்க என்ன தண்டிக்கிறாங்கன்னு அப்படி ஒரு வேதனை. சரிங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். நீங்க இப்பவே வாங்க, வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு தெள்ள தெளிவா பேசிடலாம். என்னன்னு பேசுவீங்க? இப்போ நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது. நீங்க எனக்காக பறிஞ்சு பேசுனீங்கன்னா குடும்பம் உடைஞ்சிரும். நான் அதை விரும்பல. அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு என்னதாங்க தீர்வு? ரூம்ல தேடியாச்சு, கடையிலையும் பார்த்தாச்சு. இனிமே அந்த நகை எங்க போச்சுன்னு எப்படி தெரியும்? அத நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இது என் மேல சுமத்தி இருக்கிற அபாண்டமான பழி. ஏற்கனவே நான் பொய் சொல்றேங்கிற எண்ணம் அத்தை மனசுல இருக்கு. அதோட சேர்த்து இப்போ திருடிங்கிற எண்ணமும் சேர்ந்துருச்சு. அதனாலதான் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை நான் இப்படியே விட போறதில்ல. நிச்சயமா எனக்கும் இந்த நகை காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். நான் ஒரு நிரபராதிங்கிறத எல்லாரையும் புரிஞ்சுக்க வைப்பேன். அதான் எப்படிங்க? எனக்கும் தெரியலங்க. பூட்ட படைச்ச ஆண்டவன் அதுக்கு ஒரு சாவிய படைக்காமலா இருப்பான். பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். தேடுறேன், அத தேடி கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன். அத்தை பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே, இப்ப ஏதாச்சும் கேட்டா இதுக்கு வர திட்டுவாங்க. சரி, வெயிட் பண்ணி கேட்கலாம். அத்தை, உங்க மேல நான் எந்த பழியும் போட நினைக்கல. நான் அந்த நகையை எடுத்து வைக்கவும் இல்லை. இதத்தானே நேத்துல இருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. இப்ப இன்னொரு வாட்டி சொல்லதான் பூஜை பண்ணும்போது வந்து நிக்கிறியா? அத்தை, எந்த நேரத்துல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறக்கல. என்னை என் அப்பா அம்மா அப்படி வளர்க்கவும் இல்லை. ஓ, அப்படின்னா எங்க குடும்பம் எல்லாம் எப்படி? அடுத்தவங்க மேல போய் பழி போடுறது எப்படின்னு எங்க குடும்பத்துல எங்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்ல வரியா? நான் எதுவுமே சொல்லல. சும்மா வாய் திறந்தாலே பிரச்சனை ஆகுது. உங்களுக்கு எப்பதான் என் மேல நம்பிக்கை வரும்? ஒருத்தர் மேல நம்பிக்கை தன்னால வரணும்.
நீ கேட்டு அதை வர வைக்க முடியாது. அதுவும் ஓ மேல நம்பிக்கை வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த வீட்ல நீ காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து நீ நடந்துகிட்டது அப்படி. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு 1008 வேலை இருக்கு, சொல்லு. அத்தை, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அத்தை. அண்ணனை போய் பார்த்துட்டு. உன் அண்ணனை பார்க்க போறியா? பெட்டியெல்லாம் ஒண்ணு காணோம். எதுக்கு அத்தை பெட்டி? என் அண்ணனை போய் பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துட போறேன். அதுதானா? இன்னும் நகை கிடைக்கல, அதுக்குள்ள உங்க அண்ணன் கிளம்பிட்டாரான்னு நான் பார்த்தேன். அடுத்து என்ன பண்ணலான்னு அண்ணனும் தங்கச்சியும் கூடி திட்டம் போட போறீங்களா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அத்தை. என்னைக்கோ ஒரு நாள் என் பக்கம் உண்மை இருக்குன்னு உங்களுக்கு புரியும். அப்பா, இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் அண்ணனை போய் பார்க்கணும், அவ்வளவுதானே? போய் பார்க்க வேண்டியதானே? என்கிட்ட ஏன் வந்து அதை கேட்டுக்கிட்டு நிக்கிற? அது மட்டும் இல்லாம போற இடம் எல்லாத்துக்கும் நீ என்கிட்ட கேட்டுட்டு தான் போறியா? காலேஜ்ல பரிசு வாங்க போனப்போ யாருக்கிட்ட நீ சொல்லிட்டு போன? உண்மையா இருக்கலாம், உண்மையா? நானே ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு போகாம நடுவுல போய் சேர்ந்தவன். இதுல ஆன்லைன் கிளாஸ் வேற. இதுக்கு ரீசார்ஜ் பண்ணியே பாதி காசு போகுது. டேய் சக்கரை, வந்து எடுத்து வைடா. உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னண்ணே இவ்ளோ வேர்வ? அப்படியே வெயில் அடிக்குது. வேணும்னா கொஞ்ச நேரம் அப்படியே மொட்டை வெயில நின்னுட்டு வா போ. ஏண்டா படிச்சுக்கிட்டு இருந்தியா? சொல்ல வேண்டியதானடா. அது பரவாயில்லண்ணே. டேய் அப்படியெல்லாம் சொல்லாதடா. படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம்னு சொல்கிறவன நம்பாத. படிப்பு ரொம்ப முக்கியம். நான் படிச்சுட்டு தானே இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆ சரிடா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னண்ணே இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ கடையை பார்த்துக்கோ. சரவணன் எங்க கிளம்பிட்டான்? இப்பதான் சந்தியாவும் போனா, பின்னாடியே இவனும் போறான். என்னதான் நடக்குது? வாங்க சார். சொல்லுங்க, என்ன வேணும்? நெக்லஸ் ஒன்று வேணும். நிறைய மாடல் இருக்கு சார். உட்காருங்க, காட்டுறேன். இல்லைங்க பரவாயில்ல, நீங்க காமிங்க. முத தடவையே யாருக்கும் தெரியாம நான் இப்படி ஒரு வேலையை பண்ண போறேன். ஆனா செய்யாத தப்புக்கு சந்தியாவை தண்டிக்கிறத தடுக்க எனக்கு வேற வழி இல்லை. சார், இந்த மாதிரி இல்லை, அது 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 வேற மாதிரி இருக்கும்.
அதுல கொஞ்சம் அங்கங்க சிவப்பு கலர் கல்லு வச்ச மாதிரி இருக்கும். ஓ, கல்லு வச்ச மாடலுங்களா? இருக்கு, தரேன். இது ஓகேவான்னு பாருங்க. இதாங்க, இந்த மாடல் தான் வேணும். இது எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க, நான் இதே வாங்கிக்கிறேன். சார், இந்த நகையை இன்னொருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக செஞ்சது. உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று செஞ்சுக்கலாம். நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம் சார். இதே மாடலு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல செஞ்சு கொடுத்துடலாம். 2 நாளா? எனக்கு இந்த நகை கொஞ்சம் அவசரமா தேவைப்படுதுங்க. அப்படிங்களா? சரி சார், ஒரே நாள்ல ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்க. இந்தாங்க, உங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்க. இந்த ஏரியால தான் இருக்கீங்களா? ஆமாங்க. ஏன்? இதே தெருவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு, அதனால தான் கேட்டேன். அந்த ரசீதை மட்டும் கொடுங்க. அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 8000 ரூபாய் கொடுங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். நீங்க வாங்க சார், நான் முடிச்சு கொடுத்துறேன். சரிங்க, வாங்க. இந்தாங்க பில்லு, பத்திரம். இன்னும் ஒரு நாள் தான். இந்த நகையை வாங்கி வீட்டில் தான் கிடைச்சதுன்னு சொல்லி அம்மாட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடணும்.